மக்களே எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட தர்ஷன். நான் சூப்பரா இருக்கேன், நீங்க சூப்பரா இருக்கீங்க நம்புறேன். ஸோ இது வந்து டே 2 ஆஃப் ராமேஸ்வரம். ஃபர்ஸ்ட் vlog எடுத்திருக்கேன், அதை கொஞ்சம் லேட் அப்லோட் பண்ற போறேன். இந்த vlog தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வரப்போகுது. ஸோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, ராமேஸ்வரம் தங்கச்சி மடம்ல நம்ம ஃபிஷர்மேன் வாய்ஸ் தீனா அப்பாவோட கிராண்ட் ஷோரூம் ஓப்பனிங் தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ ஓப்பனிங் எல்லாம் பிரம்மாண்டமா போயிட்டு இருக்கு. உள்ள போய் அப்பாவை பார்த்து விஷ் பண்ணிட்டு நம்ம இது பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல வந்து நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா தங்கச்சி மடத்துல இருக்கோம். தங்கச்சி மடத்துல வந்து இன்னைக்கு வந்து ஒரு உழைப்பாளியின் கடை ஓபனிங் எப்படின்னு சொல்றோம்னா, தன்னம்பிக்கைக்கு வந்து ஒரு முதல் ஆள் யாருன்னா எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு, ஏன்னா எத்தனை பேரே இருக்கலாம், ஆனா நான் கண்ணார பார்த்த ஒரு மனிதன் வந்து நம்ம தீனானந்த் தான். ஏன்னா அவ்வளவு நம்பிக்கை. நான் வந்து முத இப்படி ஒரு கருவாடு போடும்போது, அண்ணே கருவாடுக்கெல்லாம் இப்படி போடுறீங்களே அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா நானே மீனுக்கு நிறைய ஷோரூம் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். நான் இருந்த போதிலும் கருவாடுக்கு இப்படி ஒண்ணு பண்றீங்கன்னு சொல்லும் போது, தம்பி அதெல்லாம் சூப்பரா பண்ணிடலாம் தம்பி, நமக்கு வந்து மக்கள் செல்வாக்கு நிறைய இருக்கு தம்பி அப்படின்னு சொன்னாப்ல. உண்மையிலே அந்த மக்கள் செல்வாக்கு இன்னைக்கு பாத்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு பேர் வந்திருக்காங்க, அதுலயும் நிறைய யூடியூபர் தான் நிறைய பேர் வந்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம தீனானனை வந்துகிட்டு ஒரு விஷயம், நீங்க அவங்கள பாத்தீங்கன்னா உடனே வந்து அவங்கள யாராவது நீங்க எல்லாருமே சொல்லுவாங்க, இப்படி ஒரு சிரிச்ச முகத்தோட ஒரு மனிதனை எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாப்புல. ஒரு வந்து புன்னகை, அந்த சிரிப்புக்கே வந்து ராஜான்னு சொல்லலாம், அப்படி ஒரு ஆளு. அவ்வளவு கைதிட்டு வருதியா. உண்மையிலேயே வந்துகிட்டு நான் பார்த்தது எப்படின்னா, தீனானை வந்து இந்த இடத்துல முத எப்படி ஒரு கடை வச்சிருந்தாங்கன்னு சொல்றத கண்ணார பார்த்துட்டு, அதே இடத்துல இன்னைக்கு எப்படி பாருங்க ஏசியில போட்டு வச்சு பண்ணிருக்காப்ல, சூப்பரா பண்ணிருக்காப்ல. கருவாடு நம்ம மீனவர்கள்ட்ட இந்த கடற்கரை ஏரியால எங்க போய் கேட்டாலுமே என்ன சொல்லுவாங்கன்னா, பற்ற கருவாடு வந்து அவ்வளவு அருமையா சொல்லுவாங்க. ஆனா வெளி மக்களுக்கு பற்ற கருவாடு அந்த அருமை தெரியாது. ஏன்னா பற்ற கருவாடு வந்து மற்ற கருவாடை விட வித்தியாசமா செய்யப்படுற ஒரு கருவாடு. அதனாலேயே அந்த கருவாடு வந்து எப்பயுமே ஒரு தனித்துவமா இருக்கும். அப்படி ஒரு பேர்லயே கதையை தொடங்கிட்டாப்ல. பற்ற கருவாடு, பழைய கஞ்சி சொல்லவே வேணாம். ஆதி காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் எத்தனையோ உணவு வந்தாலும் அது அழிஞ்சுக்கிட்டே போகுது. ஆனா அந்த பழைய கஞ்சி மட்டும் என்னை அழிக்கவே முடியாதுன்னு சொல்ற மாதிரி நின்று விளையாட்டுக்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு பழைய கஞ்சியவும் சேர்த்து இணைச்சிட்டாப்ல. கருவாடு, பழைய கஞ்சி, இதை எங்க போய் கேட்டாலும் இதை விட ஒரு சிறந்த உணவு எங்கேயுமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப 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 ஹாப்பி. So guys, yeah, Fisherman Voice தீனா அப்பாவோட ஷாப் ஓப்பனிங்க்கு நம்ம வந்தாச்சு. வெரி 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 ஹாப்பி. ஃபர்ஸ்ட் பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். நான் ரொம்ப நாளா நீங்க கூப்பிட்டீங்களா ராமேஸ்வரம் வரணும்னு, ஆனா இப்போ வர வேண்டியது. ஸோ ரொம்ப ஹாப்பி. அப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஷோரூம் சூப்பரா இருக்குது. ஆமா, ஒரு நல்ல உணவு இதை நம்ம கொடுக்குறோம் அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம், திருப்தி. ஸோ இன்னும் நிறைய 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 அவுட்லெட்ஸ் ஓபன் பண்றதுக்கு ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் உங்களை வந்து நம்ம பெங்களூர்லயும் நிறைய அவுட்லெட்ஸ் வேணும், நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா கைஸ் நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட்னால நம்ம நிறைய அவுட்லெட் சேர்ந்து அப்பா ஓபன் பண்ணிடுவாரு. அப்பாவுக்கு வந்து நான் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இது ஓபன் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. ஸோ முதல்ல வந்து பெங்களூர்ல இருந்து தர்ஷ் வந்திருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப என்னோட வெல்விஷர். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச பாப்பா. ஸோ அவங்க வந்து பெங்களூர்லேருந்து எனக்காக இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க. உண்மையாக ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் ஒரு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். பார்த்துக்க எல்லாருமே நிச்சயமாக நம்ம ராமேஸ்வரம் பக்கத்தில் தங்கச்சி மடம் இங்கே வந்தீங்கன்னா நிச்சயமாக பட்டறை கருவாடு, பழைய கஞ்சி, சூப்பராக ஒரு உணவகம் இருக்குது, ஒரு பாரம்பரியமான உணவு. ஸோ நிச்சயமாக வந்தால் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம பாப்பா நம்மளுக்கு கொடுத்துற கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எப்படி ஓபன் பண்ண தெரியலையே, ஓபன் பண்ண தெரியலையே. செம்ம. ஓ வாட்ச்
எனக்கு வாட்ச் ரொம்ப பிடிக்கும். சோ வாட்ச் எதுக்கு நான் கிஃப்ட் பண்ணேன்னு பாத்தீங்கன்னா டைம் இஸ் வெரி ப்ரெஷியஸ். எல்லார் லைஃப்லயுமே டைம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். சோ அப்பாக்கு இப்ப நல்ல நேரம் ஆரம்பிச்சுச்சுன்னு சொல்லலாம். சோ இன்னும் நல்ல நேரம் ஆரம்பிக்கிறதுக்கு என் சைடுல இருந்து அப்பாக்கு வாட்ச் கிஃப்ட். தேங்க்யூ வெரி மச். இதுக்கு நான் கை தட்ட முடியலடா, இது கை தட்டுக்கடா. சூப்பர் கிஃப்ட், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. தர்ஷோட இந்த கிஃப்ட் வந்து உண்மையிலே நான் கையில கட்டுறத விட என்னுடைய ஷோகேஸ்ல வச்சு பார்க்க ஆசைப்படுறேன். ரொம்ப ரொம்ப நன்றி தர்ஷு, ரொம்ப நன்றி. பாய். ஓகே, இப்ப நம்ம பழைய சோறு, அதுக்கப்புறமா பட்டறை கருவாடு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் கிளம்ப போறோம். கீப் வாட்சிங் அண்ட் தர்ஷு vlogs சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மக்களே, நம்ம வந்து ராமேஸ்வரம் தங்கச்சி மேடம் ஃபிஷர்மேன் வாய்ஸ் அப்பாவோட கிராண்ட் ஓப்பனிங் தான் வந்திருக்கும். ஸோ பார்த்துருப்பீங்க, சூப்பராக போயிட்டு இருக்கு. ஷாப்ல வந்து என்னென்னலாம் அவைலபிளா இருக்குன்னு சொல்லிடுறேன். நீங்க ஷாப்புக்கு வரதுக்கு முன்னாடி ஃபுல் வேர்த்து கொட்டு வந்திருப்பீங்கல்ல, ஷாப்புக்கு வந்து நல்லா ஏசியில கூல் பண்றதுக்கு ஏசி கூட போட்டார் அப்பா. ஸோ நம்ம வந்து நான் சொன்ன மாதிரியே ஃபிஷ், சிக்கன் அந்த மாதிரி தான் நம்ம ஸ்டால்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். பட் கருவாடு ட்ரை ஃபிஷ்கே செப்பரேட்டா ஒரு ஸ்டால்னா இது ரொம்ப ஒரு பெரிய விஷயம்னே சொல்லலாம். அப்பா வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன், எனக்கு மட்டும் இல்ல நிறைய பேருக்கு அப்பா வந்து இன்ஸ்பிரேஷன். ஸோ ஷாப்ல என்னென்னலாம் அவைலபிள் இருக்குதுன்னு சொல்லிடுறேன். கருவாடு அவைலபிளா இருக்கு, ப்ரான் தொக்கு அவைலபிளா இருக்கும், அப்புறமா ப்ரான்ல பண்ண இட்லி பொடி அவைலபிளா இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவைலபிளா இருக்கு. ராமேஸ்வரம்ல தான் கிடைக்கும், நீங்க வருத்தப்படாதீங்க. ஆன்லைன் ஷாப்பிங் கூட உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. கீழே வந்து உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஷாப்பிங்கை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ நிறைய யூடியூபர்ஸ் வந்திருக்காங்க, வாங்க ஒருத்தரா போய் சந்திச்சு அவங்க கிட்டயும் பேசலாம். மக்களே, பட்டறை கருவாடு கிராண்ட் ஓப்பனிங்க்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா பழைய கஞ்சியும் கருவாடும் கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா எப்பவுமே உங்களுக்கு இங்க கிடைக்கும். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பழைய கஞ்சினாலே பழைய கஞ்சி தாங்க. இது ரொம்ப பாரம்பரியமா ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்க ஒரு அழியாத ஒரு விஷயம் இது. இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். சூப்பர் சூப்பர். இது கூட உண்மையா சொல்லணும்னா நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கருவாடு சாப்பிட்டுட்டு இருக்கேன். சூப்பரா இருக்கு. இதுக்கப்புறம் நானும் கருவாடு ஃபேன். யாரால பாத்தீங்கன்னா நம்ம ஃபிஷர்மேன் வாய்ஸ் அப்பனாலதான். மக்களே, நெக்ஸ்ட் வந்து நம்ம தமிழ் சஃபாரி யூடியூப் சேனல் அங்கிள் தான் மீட் பண்ணிருக்கோம். ஹாய் அங்கிள், எப்படி இருக்கீங்க? சோ எஸ், கருவாடு பத்தி எதனா சொல்லுங்க அங்கிள். சோ கருவாடு பத்தி பாட்டிலே சொல்லலாமா? மீன் செத்த கருவாடு நீ செத்தா வெறும் கூட அப்படின்னு சொல்லிட்டு கருவாடு வந்து அந்த காலத்துல வந்து இருக்கு, பழங்காலத்துல இருந்து ரொம்ப நாளாவே இருக்கு. மீன் வந்து பிடிச்சிட்டு வருவாங்க, அதை வந்து எப்படி பதப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரிட்ஜ் எல்லாம் இல்லாத காலத்துல அந்த மீனை வந்து எப்படி இன்னொரு 2-3 நாள் வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனதை யோசிச்சு அது பண்ண ஒரு ஐடியா தான். அந்த உப்பு போட்டு அதை வந்து ஒரு 10 நாள் 1 மாசம் அந்த மாதிரி வைக்கக்கூடிய ஒரு மெத்தட் தான். இப்போ ஃப்ரிட்ஜ் இல்லாம இருந்தா மனுஷன் என்ன பண்ணிருக்கோம் அதை பண்ண மெத்தட் தான் கருவாடு. அது வந்து மீன்ல மட்டும் பண்ணல, பாட்லயுமே உப்பு கண்டம்லாம் பண்றாங்கல்ல, அது வந்து ஒரு உப்பு வச்சு கெட்டு போகாம பதப்படுத்தப்படக்கூடிய ஒரு மெத்தட். சிம்பிளா. சோ நீங்க சாப்பிட்டீங்களா பழைய கஞ்சி? இனிமே சாப்பிடணும். ஆனா நம்மளுக்கு ரொம்பவே பிடிச்ச சாப்பாடு தான் பழைய கஞ்சிங்கிறது. ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு ஃபுட். அதே மாதிரி கருவாடுமே மீன் சாப்பிட்றத விட கருவாடுல நிறைய எனர்ஜி இருக்கு. அது வந்து மாறும் டோட்டலாவே. ஒரு ஃபுட்டை வந்து வேற மெத்தடை மாற்ற போகும்போது அதுல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் மாறும். அடுத்து சாப்பிடுவோம். நீங்க சாப்பிட்டு பாத்தீங்களா? நம்ம சாப்பிட்டு பார்த்தா சூப்பரா இருந்துச்சு. அப்படியே இருக்கு, சாப்பிட்ட மாதிரி தெரியல. நிஜமா சாப்பிட்டுட்டோம். நம்ம கூட இன்னைக்கு தர்ஷு vlogs இருக்காங்க. சோ அவங்க கிட்ட கேட்போம். See, I have a question. கருவாடு உடம்புக்கு நல்லதா இல்ல கெட்டதா? இட்ஸ் குட் ஆர் பேட் ஃபார் ஹெல்த்? ஆப்வியஸ்லி கருவாடுன்றது நல்ல விஷயம். அதனாலதான் அப்பா வந்து பெரிய ஷோரூமே ஓபன் பண்ணிருக்காங்க. சோ எஸ், அது நல்ல விஷயம் தான். குட் ஃபார் ஹெல்த் கருவாடுன்றது. ஓகே, another question. கருவாடோட வரலாறு சொல்லுங்க. வரலாறு வந்து இது ரொம்ப பழமையான ஒரு விஷயம்னே சொல்லலாம். ரொம்ப காலத்துல இருந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்க ஒரு ட்ரெடிஷன். சோ அது இன்னும் அழியாம அப்பா வந்து இதை மூவ் ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இது ரொம்ப ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். சோ எஸ், நான் இது வரைக்கும் கருவாடு சாப்பிட்டது இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண. சூப்பரா இருந்துச்சு. ஓகே, தேங்க் யூ. தேங்க்யூ. மக்களே, இப்ப நெக்ஸ்ட் இன்னொரு கூட்டத்துக்கு வந்துட்டோம் நம்ம. சோ எஸ், இவங்க அண்ணா வந்து ஆட்டோக்காரன் யூடியூப் சேனல். சோ நிறைய பார்த்திருப்பீங்க, நிறைய ஃபன் கண்டென்ட் எல்லாம் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. தெரியலன்னு சொன்னியா? சொல்லிட்டேன், என்ன சமாளிக்க விட மாட்டேன்றாங்க.
தெரியலன்னா சொன்னாங்க. இப்ப தெரிய வந்துருச்சுங்கண்ணா. அப்புறம் எப்படி நீங்க வீடியோ பார்க்கல, அப்புறம் எப்படி ஃபன் கண்டென்ட் தெரியும்? ஃபன் கண்டென்ட் சொல்லி இதான் பண்ணு, இதுக்கு பேர் தான் நான் பண்ணலாம் இல்லைங்க, நான் கேக்குறேன், கேள்வியா கேக்குறேன். ஃபன் கண்டென்ட் போட்டுருக்காங்க, பார்த்தோம் இல்ல நீங்க பண்றீங்க, பார்த்தமோ இல்லையோ மொத்தத்துல நான் சொல்லிட்டேன் நீங்க ஃபன் கண்டென்ட் பண்ணி. இப்பவே நீங்க எவ்வளவு ஃபன் பண்றீங்க, இது பார்த்தே கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. சரி சொல்லுங்க, கருவாடு அண்ட் பழைய கஞ்சி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நானா கருவாடு வரைக்கும் சாப்பிட்டது இல்ல. நம்ம மாவட்டத்துல நிறையாவே இருக்கும் கருவாடு. இது வந்து மெயினாவே கடல் தான், சீ ஃபுட் தான் இங்க மெயினாவே இன்கம் எல்லாருக்குமே. பட் இங்க அதிகமா இருக்கும். அதாவது பெங்களூர்ல கடல் இருக்குமா? இல்ல, பெங்களூர் கடல் அங்க கிடைக்கிறத விட எங்களுக்கு வந்து இங்க ஈஸியா கிடைச்சிடும். பட் இருந்தாலும் நாங்க கருவாடு வந்து அதான் இங்க எல்லாமே ஈஸியா கிடைச்சிரும். ஆனா நானும் சாப்பிட்டதே இல்லை கருவாடு, இன்னைக்கு தான் போட்டு மாட்டிக்கிட்டு இருக்கேன். இது வந்து ரெண்டாவது அதையும் பாதி எடுக்கிறாரு. ஓகே அண்ணா, थैंक यू. சாப்பிட்டேன் அழியல. அழியாம சாப்பிட்டேன். தெரியுமா கஞ்சி எப்படி குடிக்கணும் தெரியுமா? இருங்க, இப்ப ஃபர்ஸ்ட் நான் அங்கிளை இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறேன். ஓகே, அண்ணாவை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். திண்டுக்கல் சோத்து முட்டை கரெக்டா சொல்லிட்டு பாத்தீங்களா? அங்கிள் நீங்க சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? அண்ணா எப்படி இருக்கீங்க? இதுக்கு அங்கிளே பெற்றுங்க. சூப்பரா இருக்கேன். சூப்பரா இருக்கீங்க. ஆமா, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். எப்படி இருக்குங்க பழைய கஞ்சி கருவாடு? அதுவா வேற லெவல்ல இருக்கு. அடிக்கிற வெயிலுக்கு குடிக்கும் போது அப்படியே ஜில்லுன்னு தொண்டையில இருந்து வயிறு வரையும் டிராவல் ஆகுது உள்ள. பிரியாணியே சாப்பிடணும்னா கூட ஒரு நாள் வெயிட் பண்ணும். சாரி, பிரியாணி வேணும்னா உடனே கிடைக்கும், ஆனா இது சாப்பிட்டா ஒரு நாள் வெயிட் பண்ணுவாங்க. அதனால எந்த பொருள் உடனே கிடைக்குதோ அதுக்கு வேல்யூ இல்ல, எதை வெயிட் பண்ணி வாங்குறோமோ அதுக்கு பெரிய வேல்யூ. ஆமா இல்ல, பிரியாணி வந்து இப்ப ஓப்பனா சொல்லணும்னா இந்த கொரோனா டயத்துல கூட 90% எல்லா ஃபுட்டும் நிப்பாட்டிட்டு அதிகமா மக்கள் எடுக்கிற ஃபுட்டு கஞ்சி தான். கஞ்சியும் கருவாடு மீன் தான் அதிகமா எடுத்தாங்க. ஏன்னா அதுலதான் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்குன்னு ஏதோ சொன்னாங்க நிறைய, அதெல்லாம் நமக்கு தெரியாது, யாரோ சொன்னாங்க, நான் சொல்றேன். ஆமா, அது மாதிரி அடிக்கிற வெயிலுக்கு இதுல என்ன சத்து இருக்குன்றதுல அடுத்த விஷயம். அடிக்கிற வெயிலுக்கு நிழல் இங்க இருக்கு, அங்க வெயில் அடிக்குது. அடிக்கிற வெயிலுக்கு இதை குடிக்கும் போது செம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அவ்வளவுதான். ஓகே गाइस, தர்ஷ் vlogs சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா திருப்பூர் மோகன் அங்கிளை தான் நம்ம மீட் பண்ண வந்திருக்கோம். சோ அங்கிள், நீங்க கருவாடு பத்தி எதனா சொல்லுங்க. அன்புள்ளங்களுக்கு வணக்கம். கருவாடு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இட்லி, தோசை, பிரியாணி எல்லாம் ஈஸியா கிடைக்கும். பட் அந்த பழைய கஞ்சி கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப அபூர்வம். அந்த மாதிரி வந்து இன்னைக்கு ராமேஸ்வரம் பக்கத்துல தங்கச்சி மடத்துல நம்ம தீனா அண்ணன் வந்து ஓபன் பண்ணிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் தீனானை பத்தி 2 வார்த்தை சொல்லிடும். ஏன்னா அவருடைய சிரிப்பாகட்டும், அவருடைய எண்ணங்கள் ஆகட்டும், அவர் கூட பேசினாலும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் எப்பவுமே. வந்து அவர் 2 வருஷமா பழக்கம். நம்ம உங்கள் மீனவன் மூலியமா தான் அவர் வந்து பழக்கம். உண்மையாலுமே வந்து அவர் வாழ்க்கையில ஒரு அந்த உடல் ஊனமுற்றோர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த உடல் வந்து அவருக்கு அந்த ஊனம் அப்படிங்கிற அந்த எண்ணமே வந்து அவருடைய மனசுலயே இல்லை. அவர் வந்து எப்படியாவது வாழ்க்கையில முன்னேறி வரணும், எப்படியாவது வாழ்க்கையில சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்த ஏதோ இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கிரியேட்டிவா திங்க் பண்ணி இந்த விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காரு. இந்த பற்ற கருவாடுக்கு ஒரு தனி கடையை ஆரம்பிச்சு பழைய கஞ்சி அது ஆரம்பிச்சு இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் வந்து கொண்டு வந்திருக்காரு. அவர் தீனானுக்கு நம்ம ஒரு வாழ்த்து சொல்லிடுவோம். கருவாடு அப்படிங்கிறது, கருவாடு இன்னைக்கு அவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்கு, அதுல வந்து அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. இன்னைக்கு வந்து பழைய காலத்து மக்கள்லாம் நம்ம ஒரு 20, 30, 40 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தோம்னா கருவாடு அதிக மக்கள் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து இந்த பீஸா, பர்கரு அந்த மாதிரி நிறைய எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் உலகம் ஆகி போச்சு. அதனால மக்கள் நிறைய மறந்துட்டாங்க. அதனால மீண்டும் வந்து மக்கள் வந்து இந்த மாதிரி கருவாட்டுக்கு வந்து நல்ல முன்னுரிமை கொடுத்து அதை சாப்பிட்டு அவங்களுடைய உடல்கள் வந்து நல்லா வச்சுக்கணும். So yes guys, பட்டறை கருவாடுன்றது ரொம்ப ஒரு பழமையான விஷயம். அதை கண்டிப்பா நம்ம இந்த ஜெனரேஷனுக்கு கொண்டு வரணும். அந்த கான்செப்ட் தான் அப்போட மெயின் மோட்டிவ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அங்கிள், உங்களை மீட் பண்ணது ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ. அவ்வளோதான் மக்களே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோட சேனல் தர்ஷ் vlogs யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிட்டு இருக்கோம். உங்களை மீண்டும் இன்னும் சுவாரஸ்யம், இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். Until then, டாட்டா, பாய்.